சிவாய நமக. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் முக்கியமாக நாம் 5 நந்தியம்பெருமான்களின் சிலைகளை தரிசனம் செய்ய வேண்டும். அந்த 5 முக்கியமான நந்தியம்பெருமானின் சிலைகளை தான் இந்த காணொளியில் நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். பொங்கல் திருநாள் அன்று இரவு 5 நந்தியம்பெருமான்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் காட்சி கொடுக்கிறார். ராஜகோபுரத்தை கடந்து சென்றவுடன் மிக பெரிய திருமேனியுடன் பெரிய நந்தி என்று அழைக்கப்படும் நந்தியம்பெருமானின் சிலையை தான் இப்பொழுது நாம் கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்தும் வேடமா அம்பல புத்தனை அண்ணாமலையார் திருக்கோயிலின் ராஜகோபுரத்தை கடந்து நாம் செல்லும் பொழுது மூன்றாவதாக அமைந்திருக்கும் கோபுரம் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அருணகிரிநாதர் கிளி வடிவத்தில் அந்த கோபுரத்தில் காட்சி கொடுப்பதால் இந்த கோபுரத்தை கிளி கோபுரம் என்று நாம் அழைக்கிறோம். கிளி கோபுரத்துக்கு எதிரே அமைந்துள்ள நந்தியம்பெருமான் சின்ன நந்தியம்பெருமான் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார். இந்த நந்தியம்பெருமானுக்கு செய்யப்பட்டுள்ள அலங்காரத்தை நாம் தரிசிக்கலாமா? சின்ன நந்தியம்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு நாம் இப்பொழுது கிளிக்கோபுரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அண்ணாமலையார் திருக்கோயிலின் 2வது பிரகாரத்தில் அமைந்துள்ள பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் தரிசனம் செய்துவிட்டு கொடிமரத்தின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள 3வது நந்தியம்பெருமானை இப்பொழுது நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். வெள்ளி கவசத்துடன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் கொடிமரத்தின் அருகில் உள்ள நந்தியம்பெருமானின் திருமேனியை தரிசிக்கிறோம். இப்பொழுது நாம் 1ஆம் பிரகாரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு இடதுபுறம் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் நந்தியம்பெருமானின் அழகிய திருமேனி. 4வதாக நாம் தரிசனம் செய்யும் இந்த நந்தியம்பெருமான் மூலவரான அண்ணாமலையாரின் சன்னதிக்கு நேர் எதிரே அமர்ந்த கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயிலில் சிவபெருமான் சன்னதிக்கு எதிராக நந்தியம்பெருமானின் சிலைகள் 4 சிலைகள் அமைந்துள்ளன. ஐந்தாவதாக நாம் தரிசனம் செய்யும் திருமேனி அம்பிகை சன்னதி, அதாவது உண்ணாமலை அம்மனின் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள நந்தியம்பெருமானின் திருமேனி. 5 நந்தியம்பெருமான்களின் திருமேனியை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் ஆடலரசன் அழகிய கூத்தன் அண்ணாமலையாரின் அருளை பெற்று அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே, ஓதுவித்த நாதகர்க்க